ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரியான வெங்காய கிரேவி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வெங்காய கிரேவி பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, நான், அதே மாதிரி எல்லா வகையான புலாவ் வகைகளோட வச்சு சாப்பிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதே கிரேவியை நீங்கள் பன்னீர், மஷ்ரூம், அதே மாதிரி காலிஃப்ளவர்லாம் வச்சு பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்க சில பேர். அதாவது சின்ன வெங்காயமாகவும் இருக்காது, பெரிய வெங்காயத்திலே கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இந்த வெங்காயத்தில் செய்கிறப்ப தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா கடைகள்லையுமே இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருது. இது நீங்கள் இந்த கிரேவியும் செய்யலாம். அதே மாதிரி பச்சை மிளகாய் சாம்பாரில் காய் போடாமல் இந்த வெங்காயம் மட்டும் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம முழுசாக போட்டோம் அப்படின்னா கிரேவியில் இந்த மசாலா இறங்காது. அதனால் கத்தியில் லைட்டாக இந்த மாதிரி வகுந்து விட்டுக்கோங்க. முழுசாக கட் பண்ணிடக்கூடாது. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வெங்காயத்தையுமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா அரைக்கணும், அதை வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாராக எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, இதை வந்து பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அடுத்து வந்து 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்து கட் பண்ணினது 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது, அதையும் சேர்த்துட்டு இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதை கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அரைச்சதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி, அந்த காம்பு பகுதி கெட்டி பகுதி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் நல்ல ஒரு 3 டீஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காய விதைகள், அதாவது கலோஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த விதைகள் போட்டு நம்ம வந்து தாளிச்சிட்டு சேர்க்குறப்ப டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பொதுவாக இந்த மளிகை கடைகளில் எல்லாத்தையுமே இது கிடைக்க ஆரம்பிக்குது. இது இல்லாத பட்சத்தில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த கலோஞ்சி சீட்ஸு அதே மாதிரி சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து வெங்காயம், இப்போ நான் காமிச்ச வெங்காயமே ஒரு 3 வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு மிதமான தீயில இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் இதில் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். விழுது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுக்கு நல்ல திக்காக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்ல ஒரு மிதமான தீயில இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கப்பே இதில் மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அதாவது தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வறுத்து பொடிச்ச, அதாவது வெறுஞ்சட்டியில் வறுத்து பொடிச்ச சீரகப்பொடி 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிங் மசாலான்னு இப்போ கடைகளில் கிடைக்கிது இல்லையா, நீங்கள் எந்த பிராண்டு வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு மிதமான தீயிலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது வதங்கிட்டு இருக்கப்பே இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா கலராக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து காரம் இருக்காது அவ்வளவா, இதில் நிறம் மட்டும்தான் இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் போடுறப்போ உங்களுக்கு நல்ல ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. நல்லா கெட்டியான தயிர், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரொம்ப புளிச்சிருந்து அப்படின்னா கிரேவி டேஸ்ட்டே உங்களுக்கு மாற்றிடும். சப்போஸ் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டியில் தண்ணியை வடிச்சிட்டு திக்கான தயிராக பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வர மாதிரி வதக்கிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா திக்காக உங்களுக்கு வரணும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல திக்காக வந்து பேஸ்ட் மாதிரி வதங்கி பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா தான் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும். இப்போ இதில் வந்து நல்லா ஒரு 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொடிச்சிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம், அதை வந்து அப்படியே நம்ம டேரெக்டாக அதில் சேர்க்க போகிறோம். நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், அக்கா வந்து இதை நீங்கள் வதக்காமல் சேர்க்குறீங்களே பச்சை வாசனை அடிக்காதா அப்படின்னு. வதக்கினோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே உங்களுக்கு வித்தியாசமாகிடும். இந்த மாதிரி டேரெக்டாக போட்டுட்டு இந்த மசாலாவிலேயே மூடி வச்சு மிதமான தீயில் அந்த ஆவியிலே வேக விட போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வெந்து பச்சை வாசனைலாம் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா மூடி வச்சு வேக விடணும். இடையில கலந்துக்கோங்க, மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 15 நிமிஷமாக கிரேவி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு, கிரேவியும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா கமன்னு சூப்பராக வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1 டீஸ்பூன் வெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இதை ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இந்த சர்க்கரை போடுறதுனால உங்களுக்கு கட்டாயம் இனிக்காது, இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும். நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட வெங்காய கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.